கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளில் மீண்டும் சபையார் ஆகிய உங்கள் அனைவரையும் காண்பதிலே இந்த காணொளி வாயிலாக கர்த்தர் கொடுத்த இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் முதலாவது தேவனுக்கு என் நன்றியையும் செலுத்தி இந்த காணொளி வாயிலாக தெய்வ பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளாக நான் செல்ல ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு நொடி நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு தலைகளை வணங்கி செபிக்கலாம். தேவன் இந்த செய்தியின் வாயிலாக நம் அத்தனை பேரோடு கூட கர்த்தர் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தோடு கூட அவர் இசைந்து செயல்படும் வரானால், ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள் அவர் தங்கி உலாவி இந்த வார்த்தைகளை நமக்குள்ளே மிக ஆழமாக கிரிய செய்ய நாம் நம்முடைய உள்ளத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய வசனங்களை கொண்டு இந்த நாட்களிலே தேவன் நம்மை நடத்துவதற்காக ஜெபிக்கலாமே. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த நல்ல கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனங்களை தியானிக்கக்கூடிய ஒரு கிருபை மீண்டும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய அளவற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் கிருபையாயிரும். உம்முடைய வசனங்கள், அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற தெய்வீக மகிமை, தேற்றுதல், எச்சரிப்பு, ஆலோசனைகள் எங்கள் அத்தனை பேருக்குமே கர்த்தர் கொடுப்பீராக. அடியானை கர்த்தர் மறைத்து நீர் பேசும்படியாக என்னை முற்றிலும் உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய சுயமான எந்த வார்த்தைகளும் ஆலோசனைகளும் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய ஜனத்தோடு கூட பேசுவதற்கு என்னில் எந்த தடையும் இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டு பரிசுத்த ஆவியானவர் என்னை முற்றிலும் நீர் பொறுப்பெடுத்தருளும். உம்முடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும். இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும், சபையாருக்கும், இந்த காணொளி வாயிலாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்காகவும், சிறியவர்களுக்காகவும், குழந்தைகளுக்காகவும், சபையாருக்காகவும், நண்பர்களுக்காகவும், கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்காகவும் இந்த வார்த்தைகள் கேட்கிற அத்தனை உள்ளங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே இடைப்படும். அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். கர்த்தர் காத்தருளும். இயேசுவின் நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசேஷித்த இந்த நல்ல நாளிலே மீண்டும் உங்களோடு கூட தேவனுடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ளும்படி அடியானுக்கு கர்த்தர் பாராட்டிய தம்முடைய பெரிதான கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொளி வாயிலாக தேவனுடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற சபையாருக்கும், ஊழியக்காரர்களுக்கும், எல்லா தேவ மக்களுக்கும் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை நான்
தெரிவித்துக் கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் செல்லுவோமாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய கர்த்தருடைய வசனம் என்னவென்று சொன்னால், 1 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரத்திலே, அதாவது 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தேவனுடைய மனுஷன் உடைய பெயர் எலியா என்று சொல்லி, இந்த எலியா இந்த நாம் படித்த இந்த 8வது வசனத்தில் இவன் பயணிக்கிறான். இவனுடைய பயணத்துக்கு முன்பதாக இவன் மிகவும் சோர்வடைந்தவனாக காணப்படும் பொழுது இவனுக்கு அநேக காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வதற்காக தேவ தூதனை 2 தடவை இந்த எலியாவை சந்திக்கும்படி கர்த்தர் அனுப்புகிறார். அதற்கூட எப்படி என்று சொன்னால், இந்த எலியா மிகவும் சோர்வடைந்தவனாக அவன் காணப்படக்கூடிய நேரத்தில், காரணம் இவன் வெகு தூரம் பயணித்து வருகிறான். இவன் தொடங்கின பயணம் ஏறக்குறைய ஒருவேளை காலை தொடங்கி மாலை வரைக்கும் இவன் வனாந்தர வழியாக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான். அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவன் வந்து சேர்ந்த பிறகு மிகவும் சோர்வோடு கூட அவன் காணப்படுகிறான். அந்த சோர்வின் நிமித்தமாக அவன் படுத்து உறங்கி காணப்படும் பொழுது தேவ தூதன் அவனுடைய பக்கத்தில் வந்து அவனை தட்டி எழுப்பி, எலியாவே, நீ எழுந்து இந்த ஆகாரத்தை புசி என்று சொல்லி கடந்து போகிறது. தேவ பிள்ளைகளே, நல்ல யோசித்து பாருங்க. நாம் படித்ததான இந்த 8வது வசனத்தில் அவன் எழுந்து போஜனம் பண்ணின பின்பு ஏறக்குறைய 40 நாட்கள் அவன் பயணிக்கிறான் என்று அந்த இடத்துல நாம் வாசித்தோம். இந்த 40 நாட்கள் உடைய பயணத்துக்கு முன்பும் இந்த பயணத்துக்கு பின்பும் நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த செய்தி வாயிலாக நாம் கேட்க இருக்கிறோம். தேவன் தம்முடைய வசனங்களை கொண்டு நம்மோடு கூட கர்த்தர் இன்றைக்கு நிச்சயமாக இடைப்படுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உதாரணத்துக்காக இன்றைக்கு நம்முடைய நாட்டில் கூட இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக 40 நாட்கள் நம் தேசம் எங்கும் எல்லா மாநிலங்களும் நம்முடைய இந்திய தேசமே கம்ப்ளீட்டாக லாக்டவுன் ஆக்கி இந்த 40 நாட்கள் என்று சொல்லும்போது நம் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களும் ஒவ்வொருவரிடத்திலையும் இந்த 40 நாட்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அந்த நாட்களின் அனுபவங்களை அநேகர் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த 40 நாட்களுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதையும், அதுக்கு பின் தொடர்ந்து என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது, எப்படியெல்லாம் மக்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அநேக காரியங்களிலே விடுதலை அடைந்து வருகிறார்கள், மீண்டும் மக்கள் இந்த அடைப்பிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகளும் பல அனுகூலமான சம்பவங்களும், குறிப்பாக அரசாங்கத்தின் நிமித்தமாக
அநேக காரியங்கள் மக்களுக்கு உதவியாக இருப்பதற்கு நிறைய முயற்சிகள் அரசாங்கத்தில் இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமே முயற்சித்து வருகிறார்கள். அது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இந்த 40 நாட்கள் உடைய அனுபவங்கள், இது உலக பிரகாரமான ஒரு அனுபவம். இந்த உலக பிரகாரமான அனுபவத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன மாற்றம் உண்டாயிற்று? தேவன் தன் பிள்ளைகளை எப்படியாக வழிநடத்தி வந்திருக்கிறார்? இந்த 40 நாட்கள் லாக்டவுன் பீரியட்ல கர்த்தர் தம் ஜனத்தை எப்படி நடத்தினார், எப்படி போஷித்தார், எப்படி பாதுகாத்து கொண்டார், எப்படி அவர்களை சுகத்தோடு கூட கர்த்தர் காத்தார் என்று சொல்லி அநேக விதத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய சாட்சிகளை நாம் அநேகரை பார்த்து வருகிறோம். தேவன் எல்லா பிள்ளைகளுக்குமே அவர் நல்லவராக தான் அவர் இருந்து வந்திருக்கிறார். இந்த 40 என்ற ஒரு இலக்கு, ஒரு எண், அந்த நம்பரை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்க்க, எலியா என்ற ஒரு தெய்வ மனுஷனை ஒரு உதாரணமாக வைத்து தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், எப்படி தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட, எதிர்பார்ப்போடு கூட, நல்ல விசுவாசத்தோடு கூட இந்த வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர இருக்கிறேன். என்னை மறைத்து ஆவியானவர் நிச்சயமாக உங்கள் அத்தனை பேரோடு கூட பேசுவார் என்று நான் நம்புகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமே. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தை பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இவன் புசித்த பிறகு இவன் பயணிக்கக்கூடிய நாட்கள் ஏறக்குறைய 40 நாட்கள். அந்த தேவ தூதன் எலியாவின் இடத்துல வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால், எலியாவே, நீ பயணிக்க வேண்டிய தூரம் அது வெகு தூரமாக இருக்கிறது. நீ இந்த இடத்துல படுத்து தூங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ எழுந்திரு. இதை உனக்கு முன்பதாக இருக்கிறதான இந்த போஜனத்தை புசித்த பிறகு நீ உடனே இங்கிருந்து புறப்படு என்று சொல்ற ஒரு வார்த்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதல் தடவையாக இந்த போஜனத்தை எலியா புசித்த பொழுது மீண்டும் தூங்கி விடுகிறான். சோர்பின், அதாவது பயணத்தின் சோர்வும் களைப்பும் அவனை பயணிக்க முடியவில்லை. அதே சமயத்தில் 2வது முறை அவனுக்கு மீண்டும் போஜனத்தை கொடுத்த பொழுது அவன் எழுந்து பயணிக்கிறான் என்று நம்ம பார்த்தோம். இவன் பயணிக்க வேண்டிய காரணம் என்ன? அதை நாம் முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டும். இவன் பயணிக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் எலியா ஒரு நாள் முழுவதும் அவன் பயணித்து வனாந்தரத்திலே போய் ஒரு சூரை செடியின் கீழ் அவன் அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன ஜெபிக்கிறான் என்று சொன்னால், 4வது வசனத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்தான். சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எலியாவுடைய ஜெபம் எதற்காக என்று சொன்னால்,
ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். நல்ல யோசித்து பாருங்க, எலியா சாதாரண மனிதன் அல்ல. எலியா இவன் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக இவனை கொண்டு தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் அநேகம். அப்படி இருந்தும் இவனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இவனுடைய உள்ளத்தில் இவன் எடுக்கிறான். அதற்கு காரணம் என்ன? அது மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு இந்த உலகத்தில் நிறைய மக்கள் சாக வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்கிறார்கள். பலர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். பலர் தங்கள் ஜீவனை பல விபத்துகளிலே மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனையும் பிறக்க செய்திருக்கிறதற்கு பல காரணங்கள் இருக்கிறது, நோக்கங்கள் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் தான் சாக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு அவன் எந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் வரக்கூடாது. அதற்கு எலியா ஒரு நல்ல உதாரணமாக நமக்கு முன்பதாக அவன் காணப்படுகிறான். தான் சாக வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு சாகிறதுக்கான உரிமை அவர் கொடுப்பது கிடையாது. அவன் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ரொம்ப அழகாக எலியாவை இந்த அதிகாரத்தில் வழி நடத்துகிறது குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் சாவது மிகவும் எளிது. வாழ்க்கையில் பயங்கள் கண்டிப்பாக எல்லா மனிதர்களுக்குமே வரும். பயம் வரும் பொழுது சாக வேண்டும் என்ற ஒரு முடிவு எடுப்பது கோழைத்தனமான ஒரு காரியம். இந்த உலகத்திலே தேவன் ஒவ்வொரு மனுஷனை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கிறான் என்று சொன்னால் சும்மா ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில பிறக்கவில்லை. அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, திட்டங்கள் இருக்கிறது, எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, சில பணிகள் இருக்கிறது, சில பொறுப்புகள் இருக்கிறது. அவைகளை அவன் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவன் தன் பணிகளை உண்மை உத்தமத்தோடு கூட அவன் செய்ய வேண்டும். அவனுடைய கடமைகளை அவன் செய்ய வேண்டும். அதுதான் நல்லது. வாழ்க்கையிலே சாக வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மாற்றங்களை, உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். தவறான சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. அது நல்லதல்ல. உங்களுக்கு தேவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற ஆயுள் முழுவதையும் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து உங்கள் காலத்தை நீங்கள் முடிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் நல்லது, உங்களை நம்பியிருக்கிற குடும்பத்தினருக்கும் நல்லது, உங்களை அனுப்பின இந்த தேவனுக்கும் அது மிகவும் நல்லதாக இருக்கும். சாகிறது கோழைத்தனமான ஒரு காரியம். இந்த பூமியிலே ஒருவரும் சாகிறதுக்காக பிறக்கவில்லை, வாழ்வதற்காக தான் பிறக்கிறார்கள். அதை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் நிரந்தரமானவைகள் அல்ல. எல்லாமே தற்காலிகமானவைகள். இன்றைக்கு ஒரு துன்பம் நமக்கு வருகிறது என்று சொன்னால் இந்த துன்பங்களுக்கு பின்னாடி ஒரு இன்பமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில நாம் காண்போம். அதை நாம் உணர வேண்டும். இந்த 40 நாட்கள் லாக்டவுன் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு குழப்பமும் பயமும் திகிலும் உண்டாயிருந்தது. தங்கள் எதிர்காலத்தை குறித்து, வேலைகளை குறித்து, வாழ்க்கைகளை குறித்து, தன் குடும்பத்தை எப்படி நடத்துவது, தன்னுடைய கடமைகளின் மேல் அவர்கள் அதிகமான எந்த மக்களையும் எடுத்துக்கொண்டால் எல்லோருக்குள்ளவும் ஒரு பயம் இருந்தது. இதில் இன்னும் அதிகமாய் சொல்ல போனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த கொரோனா வைரஸ் எந்த வகையிலே நமக்கு வரும், யார் மூலியமா வரும்? இன்றைக்கு எந்த ஒரு மனுஷனையும் நாம் நேரில் சந்தித்தால் கூட பார்க்கிற பார்வைகள் நலமானவைகளை நம்ம பார்த்தா கூட ஒருவேளை அவர்களுக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் கண்ணோட்டத்தோடு தான் இன்றைக்கு அநேகர் பார்க்கிறார்கள். அது தவறான ஒரு காரியம். குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயம் வரக்கூடாது. தெளிவாக நாம் இருப்போம். நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் ஞானமுள்ள தேவன், தெளிவுள்ள ஒரு தேவன். ஆண்டவர் நமக்கு பயத்தை கொடுக்கவில்லை, தைரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது நம்மை வழி நடத்த கர்த்தர் பெரியவராக அவர் இருப்பார். நேர்த்தியான வழிகளில் அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த எலியா என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு தெய்வ மனுஷன் ஒரு காலகட்டத்தில் அவனுக்குள்ள மிகுந்த ஒரு பயம் உண்டாக்கி, அவன் இனி வாழ நம்மால் முடியாது, நாம் சாகிறது தான் நல்லது என்ற ஒரு முடிவுக்கு அவன் தள்ளப்படுகிறான். அவன் இந்த முடிவை எடுப்பதற்கான காரணம் என்ன என்று நாம் யோசித்து பார்த்தால், அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலின் தேசத்தில் ஆகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு தெரியும் எலியா எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி. இவர்கள் ஆகாப்பும் எலியாவும் இதற்கு முன்பதாக பல தடவை சந்திக்கிறார்கள். எத்தனை முறை அவர்கள் சந்தித்தாலும் அவர்களுடைய சந்திப்பு பிரச்சனையிலேயே அவர்களுடைய சந்திப்பு காணப்படுகிறது. தெய்வ பிள்ளைகளே, அவர்களுடைய சந்திப்பு நாம் வேத வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது சில சமயத்தில் ரொம்பவும் வேடிக்கையாக இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது ஆகாப் என்ற ஒரு அரசனையும் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியையும் தேவன் எப்படி நடத்தி வந்திருக்கிறார் என்ற அந்த வசனங்களை நாம் வாசிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு அது நன்கு புரிய தேவன் உதவி செய்வாராக. நீங்கள் அந்த வசனங்களை நீங்கள் வேண்டுமானால் படித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஆகாப் என்ற ஒரு அரசர் எலியாவை பார்த்து சொல்லுகிறான், என்னையும் எங்கள் ஜனங்களையும் எங்கள் ஜனங்களுக்கு மத்தியிலேயும் நீர் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறீர் என்று சொல்லி ஆகாப் எலியாவின் மேல் பழி சுமத்துகிறார். மறுபக்கம் எலியா ஆகாப்பை பார்த்து, யார் குழப்பவாதி? நீயும் உன் தகப்பனாரையும் உன் வீட்டாரையும் நீர் சற்று திரும்பி பாரும் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, அவர்களுடைய வாக்குவாதங்கள் சில சமயங்களில் ரொம்பவும் அழகாக இருந்தாலும் தேவன் இந்த வசனங்களின் வாயிலாக நமக்கு என்ன இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து தான் நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த எலியா பயந்த ஒரு சூழ்நிலையில் அவன் தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் படித்து பார்த்தால், இந்த ஆகாப் ராஜா என்ன செய்கிறான், தன்னுடைய மனைவியாகிய ஏசபேல் ராணி இடத்துல போய் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் நிமித்தம் என்னெல்லாம் நடந்தது என்று சொல்லி அந்த சம்பவங்களை தன் மனைவியாகிய ஏசபேலுக்கு அவன் எடுத்து உரைக்கிறான் என்று சொல்லி இந்த 19ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் நாம் அதை பார்க்கிறோம். அது என்ன என்று சொன்னால், எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லோரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான்.
அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை எலியாவுக்கு அறிவித்த பொழுது 3வது வசனத்திலே அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சோபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அதற்கு பிறகு அவன் பயணத்தை தொடங்குகிறான் என்று நம்ம பார்த்தோம். இந்த ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறான். யேசபேல் ராணி அப்படின்னு சொன்னால், இந்த யேசபேலுக்கு அவள் இஸ்ரவேலிலே அவள் ராணியாக நியமிக்கப்படவில்லை. ஆகாப் மட்டும்தான் ராஜாவாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அதாவது ஆகாப்புக்கு மனைவியாக இவள் வந்த பொழுது, திருமணம் முடித்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இவள் வந்த பிறகு ஆகாப்புடைய அநேக பொறுப்புகள் இவளுடைய கைக்கு இவளே எடுத்துக்கொள்ளுகிறாள். அப்படி என்று சொன்னால், நாட்டை ஆளுகை செய்வதற்கு இவளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, இவளுக்கு எப்படி அந்த அதிகாரம் இவள் கைக்கு வந்தது, இவளுடைய பின்னணி என்ன, திருமணத்துக்கு முன்பதாக இவருடைய குடும்பத்தின் பின்னணி என்ன என்று சொல்லி சற்று நாம் பார்ப்பது நலமாக இருக்கும். அதாவது யேசபேல் ராணி இவள் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்தவள் அல்ல, அந்நிய நாட்டை சேர்ந்தவள். அப்படி இருக்கும் பொழுது இவளை குறித்தும் இவளுடைய தகப்பனாரை குறித்தும் அந்த நாட்களிலே வாழ்ந்த யூசிஃபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அந்த அறிஞர் என்ன சொல்லுகிறார், சில குறிப்புகள் இவர்களை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்ல விரும்புகிறார். அது என்ன என்று சொன்னால், அதாவது யேசபேல் குடும்பம் பின்னணியை குறித்து சில குறிப்புகளை இந்த யூசிஃபஸ் என்று சொல்லக்கூடியவர், அவர் வரலாற்றுடைய அறிஞரான இவர் சில காரியங்களை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். தீரு பட்டணம், தீருவில் உள்ள ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு தலைமை தாங்கிய ஒரு தலைமை பூசாரியாய் இருந்தவர் தான் யேசபேல் ராணியுடைய தகப்பனார். அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அந்த தீரு நாட்டிலே அந்த அரசரை யேசபேல் தகப்பனானவர் அவரை கொலை செய்து அவரை கொன்று போட்டு அந்த இடத்திலே தான் இவர் அரசராக மாறி வருகிறார். அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஏறக்குறைய அவர் அரசரான பிறகு 32 ஆண்டுகள் அந்த தீரு தேசத்திலே அவர் ஆட்சி செய்கிறார். இவருடைய ஆட்சியிலே அவர் நடந்து கொண்டு வந்ததானே அதே வழியை, அதே பாதைகளை இந்த யேசபேல் ராணியும் அவள் பின்பற்ற தொடங்கினாள். அதாவது தன்னுடைய தகப்பனார் என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தால், அவர் தன்னுடைய ராஜ்ய காலத்திலே ஜனங்களுக்கு மத்தியில் ஜனங்களை
அலட்சியப்படுத்தினவராகவும் தன்னுடைய கையில் இருந்ததானே அதிகாரத்தை கொண்டு மனித மீறுதல் செயல்களிலேயும் கொலைகள், மிகுந்த விக்கிரக ஆராதனைகளுக்கும் இன்னும் பல இவருடைய ஆட்சியிலே செயல்பட்டு வந்தது. யேசபேல் அவருடைய குமார்த்தியாய் இருந்தபடினால் அவளும் இதே காரியத்தை ஆகாப் என்னும் ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை அவள் திருமணம் செய்த பிறகு இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக விக்கிரக ஆராதனையின் காரியங்களை அவர் உள்ளே எடுத்துட்டு வருகிறாள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகாப் ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேசத்தின் மக்களுக்கு ராஜாவாக அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷன், அதாவது யேசபேல் என்ற ஒரு ராணியை அவன் திருமணம் செய்கிறான். அந்த யேசபேல் ராணி ஆகாப் ராஜாவை திருமணம் செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த யூசிபஸ் என்று சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், அரசியல் ரீதிக்காக, அரசியலுடைய காரணங்களுக்காக ஆகாப் ராஜாவை இவள் திருமணம் செய்தாள் என்று சொல்லி, அவள் திருமணம் செய்தவளாக இருந்தாலும் அதாவது ஆகாப் ராஜா தான் செய்ய வேண்டிய காரியங்கள், தன்னுடைய கடமைகள், தன்னுடைய உத்தரவாதங்கள், தன் கரத்தில் இருந்த அதிகாரம், எந்த காரணத்தை கொண்டும் அவன் மற்றவர்களுக்கு அவன் விட்டு கொடுக்க கூடாது. இவன் செய்த மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு காரியத்தை இவன் செய்தான். முதல் தவறு யேசபேல் ராணியை திருமணம் செய்தது. இரண்டாவது தவறு, இவன் கரத்தில் இருந்த எல்லா அதிகாரங்களும் அவளுடைய கரத்தில் கொடுத்தது. எல்லா முடிவையும் யேசபேல் ராணி எடுக்கத்தக்க தன் அதிகாரத்தை அவன் கொடுத்து விட்டான். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யேசபேல் ராணி தன் அதிகாரத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவள் செயல்பட தீர்மானித்தாள். இவள் செய்த முதல் தவறு என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக இவள் திருமணமாகி வரும்பொழுது தான் மட்டும் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே அவள் வரவில்லை. அவள் வரும் பொழுது ஏறக்குறைய தன் தேவர்களை, தன் தெய்வங்களை, அந்த தெய்வங்களுக்கு பணிவிட செய்யக்கூடிய பூசாரிகளை ஏறக்குறைய 850 பேரை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாக அவள் கொண்டு வருகிறாள். தெய்வ பிள்ளைகளே, எப்பொழுது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்ட அந்த ஒரு பெண்ணை ஆகாப் திருமணம் செய்கிறானோ அன்றைக்கே அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு விரோதமாக நடக்கிற ஒரு மனிதனாக அவன் மாறினான். இந்த ஒரு அடிப்படையின் காரணமாக தான் எலியா என்ற ஒரு மனுஷனுக்கும் ஆகாப்புக்கும் அவ்வப்போது இவர்களுடைய சந்திப்பிலே பிரச்சனைகள் நேர்ந்து கொண்டே இருந்தது. ஒவ்வொரு சந்திப்பிலுமே 2 பேருக்குமே பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தது. எலியா கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், ஆகாப் கர்த்தரை மறுதலித்து கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டிருந்தவன். தெய்வ பிள்ளைகளே, எலியா என்ற ஒரு தெய்வ மனுஷன் இந்த யேசபேல் ராணிக்கு பயந்து 4வது வசனத்திலே நம்ம வாசித்த பொழுது நம்ம பார்த்தோம், அவன் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தேவனை நோக்கி ஒரு கோரிக்கை வைக்கிறான், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான்.
அது என்ன என்று சொன்னால், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் அப்பா, என் ஆத்மாவை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் தேவனிடத்தில் அவன் ஜெபிக்கிறான். தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டாரா? நிச்சயமாக இல்லை. அவனுக்கு பதில் கொடுக்கிறதற்கு மாறாக தேவன் செய்யக்கூடிய திட்டங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அருமையான சபையோரே, என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சபை மக்களே, இந்த காணொலி வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஆலோசனை, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு தப்பான முடிவுக்கும் ஒரு தப்பான ஒரு விண்ணப்பத்துக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. எலியா இந்த இடத்துல, நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நான் மரித்தால் நலமாக இருக்கும், என்னுடைய முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் சிறந்தவன் அல்ல என்று சொல்லி தேவனிடத்திலே அவன் சொல்லி முறையிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லுகிறான். இவன் நல்லவனா இவன் கெட்டவனா என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் இது அல்ல. இதை ஆராய்ச்சி பண்ணக்கூடியவரும் அந்த இடத்துல இல்லை. ஏன்? தேவனுக்கு தெரியாதா இவன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி? தெரியாதா? தேவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் இவனுக்குள்ளாக ஒரு பயம் வந்த பின்னாடி பயந்து நடுங்கி அந்த இடத்துல இவன் கதறக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக விரும்புகிறேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். எலியாவை போல பல சூழ்நிலைகள் நிமித்தம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாக வரக்கூடிய பயங்கள் வருமானால், நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாரும் சாவுக்காக துணியக்கூடாது. பயந்து உங்களுடைய வாழ்க்கைகளை நீங்கள் முடித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தேவ அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு மனுஷன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் எல்லா தீமைகளுக்கும் அவனை விடுவித்து காப்பாற்றும். எல்லா சோதனைகளையும் ஜெயிக்கத்தக்க அந்த அபிஷேகம் அவனுக்கு வழிகளை உண்டாக்கும். தேவ அபிஷேகம் உன்மேல் இருக்கும் பொழுது இந்த இயேசபேல் ராணிகளுக்கு பயப்படக்கூடாது. ஆனால் எலியா பயந்தான். அவள் சொல்லுகிறாள், என் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செய்தது போல நாளை இந்நேரத்திலே உனக்கு செய்யப்படும் என்ற ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாள். அப்படியானால் எலியா என்ன செய்தான்? நீங்களே பைபிளில் படித்து பார்த்துக்கொள்ளுங்கள். அதாவது அவன் செய்த காரியம் என்ன என்று சொன்னால், 18ஆம் அதிகாரத்திலே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே 22வது வசனமும் 40வது வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியக்கூடிய காரியம், அருமையான தெய்வ பிள்ளைகளே,
ஏறக்குறைய 450 பாகால் தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். எலியா கொன்று போட்டான் என்று சொல்லும் பொழுது எலியா கொன்று போடவில்லை. எலியாவின் மேல் இருந்த தேவனுடைய அபிஷேகம் சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு அந்த இடத்துல எலியா என்ற ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தினார். அதுதான் உண்மை. தேவ அபிஷேகம் அவன் மேல் இருந்தபடினாலே அந்த ஒரு தைரியம் அவனுக்குள்ள இருந்தது, வைராக்கியம் இருந்தது. பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக ஒரு தனி இஸ்ரவேலனாக அவன் நின்று போராடினான். அதையும் இந்த எலியா தேவனிடத்தில் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுங்களா? அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களே நின்று போராடுவதற்கு ஒருவரும் இல்லை. எலியா சொல்லுகிறான், நான் ஒருவன் மாத்திரம் இப்பொழுது நான் மீதியா இருக்கிறேன். அப்படியானால் என்ன நடந்தது? இந்த ஏசபேல் ராணி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்த பிறகு என்ன செய்தாள் என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, அதாவது அவர்கள் ஆசாரியர்களாக தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், நியாயாதிபதிகளாக இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், அவர்கள் பெரிய தீர்க்கதரிசியாக சிறிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும், அத்தனை பேரையும் அவள் கொன்று போடுகிறவளாக இருந்தாள், கொலை செய்தவளாக இருந்தாள். அதற்கு பயந்துதான் இந்த எலியா இப்பொழுது அவன் இருக்கிற இடத்தை விட்டே ஓடி போய் வனாந்தரத்துக்கு பயணமாக கடந்து போய் ஒரு சூரை செடியின் கீழ் அவன் அமர்ந்து தேவனிடத்தில் அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொன்னால், அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதற்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு தேவ தூதனை அனுப்பி 6வது 7வது வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். அவனுக்கு ஆகாரத்தை, அதாவது ஒரு சிறிய ஒரு அடை, கொஞ்சம் தண்ணீர் 2 தடவை கொடுக்கப்படுகிறது. அதை அவன் புசித்த பிறகு அவன் எழுந்து 40 நாள் பயணம் பண்ணி ஓரேப் என்று சொல்லக்கூடிய ஒரு பர்வதத்துக்கு வந்து, அந்த பர்வதத்துக்கு மேலே ஒரு கெபிக்குள்ளே அவன் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். ஒரு கெபிக்குள் அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறதானே ஒரு வசனத்திலே 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர் அப்படின்னு சொல்லி, அவர் என்று சொன்னால் தேவன் கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்று சொன்னால், இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் மீண்டும் இந்த இடத்துல நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த எலியா போஜனம் பண்ணின பிறகு தன் பயணத்தை அவன் தொடங்குகிறான். அதாவது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அவன் 40 நாள்
இரவு பகல் நடந்து ஒரே என்னும் தேவனுடைய பர்வதத்தை மட்டும் அவன் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுக்கல. எலியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கவனித்தாரு. ஆனா இவன் இயேசுபேல் ராணிக்கு பயந்து 40 நாள் இரவும் பகலும் அவன் பயணம் பண்ணி ஓரேப் சொல்லக்கூடிய ஒரு பர்வதத்துக்கு வந்து, அந்த பர்வதத்துக்குள் இருக்கிற ஒரு கெபிக்குள்ளே இவன் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை முதல் தடவையாக இவனுக்கு கேட்கப்படுகிறது. கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம், என்ன வேலைக்காக நீ இங்க வந்திருக்கிறாய்? இந்த கெபிக்குள்ள நீ வருவதற்கு உனக்கு என்ன வேலை அப்படின்னு ஆண்டவர் ஒரு கேள்வி வச்சிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பல சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இந்த சூழ்நிலைகள் என்னை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி பயந்து போய் தப்பான முடிவுகள் எடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல் அதை நாம் நிதானப்படுத்தி வேறு அந்த பயத்தின் நிமித்தமாக நம்முடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டு சூழ்நிலைகளை பார்த்து நம் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு செய்ய வேண்டியதை மறந்து செய்யக்கூடாததையெல்லாம் நாம் செய்வதற்காக பயங்கள் நமக்குள் வரும்போது நாம் செயல்படுகிறோம். இங்கே எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியும் அது போலதான் நடந்து கொள்கிறான். பயம் அவனுக்குள் வந்த பொழுது இந்த பயத்து நிமித்தம் அவன் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருடைய பணியில இருந்ததை மறந்தான். தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருந்ததை மறந்தான். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு அந்த தைரியத்தை அவன் மறந்தான். அந்த ஒரு துணிச்சலை அவன் மறந்தான். தேவ அபிஷேகம் தன்மேல் இருந்தது நிமித்தமாக இவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் அவனை கொண்டு நடத்தினதை எல்லாமே இந்த ஒரே ஒரு பயத்தின் நிமித்தமாக அவன் மறந்து போனான். இப்பொழுது அவன் ஓடிப்போய் தன் ஜீவன் தப்ப ஓடிப்போய் ஒரு கெபிக்குள் ஒளிந்து கொள்ளுகிறான். ஆகவே தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை என்று கர்த்தர் கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, நீ ஒளிந்திருக்க வேண்டியவன் அல்ல. நீ சூழ்நிலைகளை பார்த்தும் எதிரிகளை பார்த்தும் உனக்கு எதிரான சூழ்ச்சிகளை பார்த்து நீ பயந்து ஓடி போய் ஒளிய வேண்டியவன் அல்ல. அதை முதலாவது இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். உன்மேல் இருக்கிற அபிஷேகமானது சாதாரணமான அபிஷேகம் அல்ல. அது தேவனுடைய ஒரு அபிஷேகம். இந்த உலகத்தை அசைக்கத்தக்க ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு தேவ அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையில் அவர் கொடுத்திருக்கிறார். ராஜாக்களை உருவாக்க, தீர்க்கதரிசிகளை உருவாக்கத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். உன் சத்துருக்களை விழத்தள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் உண்மையில் அவர் கொடுத்திருக்கிறார். உன் சூழ்நிலைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை ஒரே ஒரு நொடியிலே மறந்து போய் அவன் கெபிக்குள்ளே அவன் ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரின் வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை என்று கர்த்தர் கேள்வி கேட்கும் பொழுது அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே, நான் உமக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியமாக நான் வாழ்ந்து வந்தேன் என்று இவன் சொன்னாதான் தெரியுமா? என் கர்த்தருக்கு தெரியாதா? வேதம் சொல்லுகிறது,
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? பக்தி உள்ளவனை தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் பக்தி உள்ளவர்களாக இருந்தால் உங்களை தேவன் தனக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்திலே தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நீங்கள் தேவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்களாக பக்தி வைராக்கியமாக இருந்தால் போதும், உங்களை கர்த்தர் தன் பணிக்காக அவர் தெரிந்து கொள்வார். பயப்படக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, அருமையான தெய்வ ஜனமே, இந்த இயேசபேல் ராணிக்காக ஒருவேளை ஆகாப் ராஜா பயந்து இருக்கலாம். எதுக்காக பயந்தான் தெரியுமா? தன் மனைவி, அதுக்காக அவன் பயந்தான். இந்த ஆகாப் ராஜா செய்த காரியங்கள் தவறுகள் என்ன என்று சொன்னால், இந்த ஆகாப் ராஜா இயேசபேல் ராணியுடைய ஆளுகைக்குள் அடங்கி போனான். இந்த இயேசபேலின் கை பொம்மையாக ஆகாப் ராஜா மாறினான். இஸ்ரவேலிலே இவனை போல ஒரு மிக கொடிய அரசன் என்று யாருமே இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பேர் இவனுக்கு இருந்தது, இந்த ஆகாப் ராஜாவுக்கு. மிக கொடிய ஒரு அரசன் என்று சொல்லி. அருமையான தெய்வ ஜனமே, இந்த ஆகாப் ராஜா இயேசபேல் ராணிக்கு பயந்து அவன் நடந்தான். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம், தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். தேவனால் அபிஷேகம் எனப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனும் தேவ அபிஷேகம் நிறைந்தவனுமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ மனுஷன், தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய ஊழியத்திலே தேவ சமூகத்திலே நிற்க வேண்டிய கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் யாருக்காகவும் எதற்காகவும் எவர்களுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்துல நான் உறுதிப்பட நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தேவனுடைய அபிஷேகம் என்ற ஒரு தேவ மனுஷன் கர்த்தருக்கு பயந்தால் அது போதும். ஆகாப் ராஜாவை போல தன் மனைவியாக இயேசபேல் ராணிக்கு பயந்தது போல மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ மற்ற ஜனங்களுக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், ஒவ்வொரு தேவ மனுஷன் மேல் இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் பயந்து போவதற்காக அல்ல, நீ தேவனுக்காக எழும்பி நின்று போராடக்கூடிய ஒரு தெய்வ மனுஷன். ஆகவேதான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அபிஷேகித்து அவருடைய ஊழியத்திலே கர்த்தர் நம்மை நிற்க வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன், கர்த்தர் நம்மை அழைத்தார். அவருடைய அழைப்புக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். தேவ அபிஷேகம் நம்மேல் இருக்கிறது. அந்த அபிஷேகத்துக்கு தகுந்த பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்வோம். அந்த அபிஷேகம் நம்மேல் இருக்கிற வரை நமக்கு விரோதமாக ஒருவரும் நிற்க முடியாது. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் நம்மேல் இருக்கும் பொழுது உலகமே எதிர்த்து நின்றாலும் கர்த்தரின் அபிஷேகம் நமக்கு வெற்றியை உண்டு பண்ணும். கர்த்தரின் அபிஷேகம் நமக்கு வெற்றியின் வழிகளை உண்டு பண்ணும். தேவனுடைய அபிஷேகத்தை சாதாரணமாக எண்ணாதீர்கள். அதற்காக குடும்பத்தை வெறுக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, மனைவியின் மேல் அன்பு காட்ட வேண்டும்,
பிள்ளைகளின் மேல் அன்பும் கடமையும் குடும்பத்திற்காக செயல்படுத்த வேண்டும். அது ஒரு தேவ மனுஷனுடைய கடமை. அன்பாக இருக்க வேண்டுமே ஒழிய அடிமையாக இருக்கக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறது. பயந்து போகக்கூடாது. கர்த்தருடைய ஊழியக்காரன் ஊழியத்துக்காக கர்த்தர் அழைத்த பொழுது முதல் வார்த்தையே என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன். அவன் எல்லாவற்றையும் அவன் வெறுக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆசாரியனும் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரரும் கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் இந்நாட்களில் நாமும் அப்படித்தான் நடக்க வேண்டும். இந்த கொரோனாவுக்கு பயந்து, இந்த கொரோனா வைரஸுக்காக பயந்து தன் வீட்டார் தன் மனைவி பிள்ளைகளுக்காக பயந்து போய் நிறைய ஊழியக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே முடங்கி கெடுக்கிறார்கள். இந்த இடத்துல எலியா ஏசபேல் ராணிக்கு பயந்து ஒரே பெண்ணும் ஒரு பர்வதத்துக்குள் ஒரு கெபிக்குள்ளே ஓடி போய் எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறானோ, இன்றைக்கு நிறைய பேர் அவ்விதமாக தான் வீட்டுக்குள்ளவே முடங்கி கெடுக்கிறார்கள். நான் சொல்லுகிற காரியத்தை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். இனி சொல்லக்கூடிய காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் தெளிவும் ஞானமும் தைரியமுள்ள தம்முடைய ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கொரோனாவுக்கு பயந்து, உன் மனைவிக்கு பயந்து, உன் பிள்ளைகளுக்கு பயந்து நீ வீட்டுக்குள்ள முடங்கி இருக்க வேண்டிய ஊழியக்காரனாக நீ இருக்கக்கூடாது. நீ கர்த்தருக்கு பயந்து ஒரு தெய்வ மனுஷனாக நீ எழுந்து கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்பட வேண்டிய ஒரு ஊழியக்காரன். அதற்காக தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உன்னை வேறு பிரித்திருக்கிறார். அதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நான் சொல்லுகிறதை ஒருவரும் தப்பாய் புரிந்து கொள்ளாதீர்கள். இன்றைக்கு அநேகர் வீட்டுக்குள்ளே முடங்கி கெடுக்கிறார்கள். கேட்டால் வெளியே போனா கொரோனா இருக்கு, எப்படி பற்றி கொள்ளுமோ, எப்படி வருமோ என்ற ஒரு அச்சம், திகில், பயம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நான் வெளியே போய் வந்தால் ஒருவேளை என் மனைவிக்கு வந்துடும், என்னுடைய பிள்ளைகளுக்கு வரும் என்ற ஒரு பயம் இருக்கிறது. முதல்ல நீ உன்னுடைய கோழைத்தனத்திலிருந்து வெளியே வருதப்பார். கர்த்தர் உன் வீட்டுக்கு வெளியா இருந்து உன் குடும்பத்தை கர்த்தர் காத்துக்கொள்வார். நீ ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய சேவை செய்யத்தக்கதான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஐயா, இந்த லாக்டவுன் டைம்ல எப்படி நாங்கள் வெளியே போக முடியும்? நீங்கள் சொல்லதான் இந்த கேள்வியை நீங்க நிச்சயமா எழுப்புவீங்க. வண்டியில் போக முடியாது தான். வண்டியில் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நிச்சயமாக நாம் கடந்து போய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியும். தேவனுடைய ஊழியத்தில் செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் சொல்லக்கூடிய என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள், ஒரு சிறிய ஒரு ஆலோசனை. உனக்கு தேவன் இந்த நாட்களில் ஊழியம் செய்வதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கும் பொழுது அதை நீ நேர்த்தியாய் கர்த்தருக்காக பயன்படுத்து. உனக்கு வாகனம் நிமித்தமாக போகக்கூடிய இடங்களில் உன்னாலே போய் உன் ஜனங்களை சந்திக்க முடியும் என்று சொன்னால் கர்த்தருக்காக நீ தைரியமாய் புறப்படு. ஐயா, வாகனம் போக முடியவில்லை, பல தடைகள் இருக்கிறது என்று சொன்னால் நடந்துட்டு போக முடியும். நடந்து போய் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் ஆத்துமாக்களை சந்தித்து, ஜனங்களை சந்தித்து, நோயாளிகளை சந்தித்து, அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி, சத்தியத்தை அறிவித்து, அவர்களுக்காக ஜெபிக்க
ஊழியம் என்ற இடத்திலே பொறுப்பாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே இந்த காரியத்திலே நாம் செயல்பட கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தும் நிறைய பேர் இந்த கொரோனா என்ற ஒரு வைரஸ் நிமித்தமாக இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கொரோனா ஏன் ஆண்டவர் அனுமதிச்சார் இந்த பூமியில, அதற்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, மனைவி பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வீட்டில் இருப்பதற்காக தான் கர்த்தர் இந்த கொரோனாவை அனுமதித்தார் இந்த பூமியிலே என்று ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இது அவர்கள் ஊழியத்தின் மேல் காட்டக்கூடிய செயல் எப்படி இருக்கு தெரியுங்களா? கோழைத்தனமான ஒரு வார்த்தை, சோம்பேறித்தனமான ஒரு வார்த்தை. ஊழியம் செய்யாமல் கர்த்தர் கொரோனாவை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிற காரணம் என்ன என்று சொன்னால், குடும்பத்தோடு இருப்பதற்காக அல்ல. அப்படி என்று சொன்னால் யோசித்து பாருங்க, ஏன் இன்றைக்கு டாக்டர்ஸுங்க வெளியே இருக்கிறாங்க, நர்ஸுங்க வெளியே இருக்கிறாங்க, போலீஸ்காரர்கள் வெளியே இருக்கிறார்கள், ஹவுஸ் கீப்பிங்ல வேலை செய்கிறவங்க வெளியே இருக்கிறாங்க, வீதிகளை சுத்தப்படுத்துகிறவர்கள் வெளியே இருக்கிறார்கள். அவங்க தன் கடமைகளை செய்யவில்லையா? அவர்கள் செய்கிற வேலைகள் அதுவும் மக்களுக்கான ஒரு சேவைதான். அந்த ஒரு மக்கள் சேவையிலே சம்பந்தப்பட்டவர்களே இவ்வளவு அந்த கொரோனாவுக்கு பயப்படாமல் தைரியமாய் தன் கடமைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், சாக்கு போக்கு சொல்லுகிற அருமையான ஊழியக்காரர்களே, உங்கள் தவறுகளை நீங்கள் உணர்ந்து தேவனுக்காக உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொண்டு ஊழியத்திலே நீங்கள் செயல்பட்டால் கர்த்தர் நிச்சயமாக மகிமைப்படுவார். அப்படிப்பட்டவர்களுக்காக தான் இந்த இடத்திலே எலியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்கள் தெளிவாய் வாசித்து பாருங்கள். 11வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறது என்ன வார்த்தை தெரியுமா? அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லு என்று சொல்லுகிறார். வெளியே வா என்று சொல்லுகிறார். எங்கிருந்து வெளியே வர வேண்டும்? கெபிக்குள்ளிருந்து நீ வெளியே வர வேண்டும். உன்னுடைய அடிமைதனத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். உன்னுடைய சோம்பேறிதனத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். உன்னுடைய நிர்விசாரத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும். உன்னுடைய கீழ்ப்படிதல் இல்லாதபடிக்கு நீ உலகத்தோடு வாழுகிற அந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே வர வேண்டும். நீ யாரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? கர்த்தரை பிரியப்படுத்தினால் இந்த இடத்துல மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே போகும்பொழுது கூட அதற்கு உண்டான பலன் கர்த்தருக்கு கொடுப்பார். உண்மை உத்தமத்தோடு கூட தேவனுடைய ஊழியத்திலே நின்று அவருடைய ஊழியத்திலே வைராக்கியமாய் செய்யும் பொழுது மரணமே சம்பவித்தாலும் அதை சந்தோஷமாய் சந்திப்பதற்கு தைரியமாக இருக்க வேண்டும். கோழைகளைப் போல கொரோனாவுக்கு பயந்து கொண்டு குடும்பத்தோடு வீட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஊழியக்காரன் இந்த நாட்களை செலவழிக்க கூடாது. சாதாரண ஒரு விசுவாசிக்கு, சாதாரண ஒரு மனிதனுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நீ வேலைக்கு போனால் மட்டும்தான் உன் ஆகாரத்தை புசிக்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தை உங்க எல்லோருக்குமே தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அவர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஊழியத்தில் இருக்கக்கூடிய தெய்வ மனுஷனை கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் என்று சொல்லி. இந்த நாட்களிலே ஜனங்களை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆத்துமாக்களை போய் சந்தியுங்க, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. வியாதிஸ்தர்கள் இருந்தால் தைரியமாய் அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபியுங்கள். இன்றைக்கு நிறைய பேர் ஒரு நோயாளி மேல கைகளை வைக்கிறதுக்கே இன்னைக்கு பயப்படுறாங்க. ஐயா, சாதாரண மனுஷன் பயந்தால் பரவாயில்லை,
ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்களை இன்றைக்கு பயந்து தூரமாய் விலகி போகிறார்கள். ஒருவேளை அவர்கள் தலைமையில் நான் கைகளை வைத்தால் எங்கே கொரோனா எனக்கு வந்துருமோ, ஒருவேளை அவர்களுக்குள்ள கொரோனா இருக்குமோ என்ற ஒரு பயம். ஒவ்வொரு ஊழியக்காரனும் உன்மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்குள்ளே தேவ வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ ஒரு வியாதியஸ்தன் மேல் கைகளை வைத்திருப்பாய் என்று சொன்னால் அந்த கைகளின் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் பாய்ந்து போகும் பொழுது அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அந்த மனுஷன் சுகமுண்டாகி கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்க கர்த்தர் உன்னை அந்த இடத்துல பயன்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை 2வது முறையாக உண்டாக்கி சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ வெளியே புறப்பட்டு வா. அவன் வெளியே புறப்பட்டு வருகிறான். 3 காரியங்கள் அவனுக்கு முன்பதாக நடக்கிறது. ஒன்று, அந்த இடத்துல அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல அங்கே உண்டாகக்கூடிய சம்பவங்கள், அதாவது 11, 12 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில்லு என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபொழுது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு நான் வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது அடியானுக்கு தள்ளிவிட்டார்கள். உம்முடைய உடன்படிக்கைகளை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சில வேலைகளை, பொறுப்புகளை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இவன் சாக வேண்டும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? நீ சாக வேண்டியவன் அல்ல, உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது, அதை நீ போய் செய் என்று சொல்லி அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் 15, 16 ஆகிய வசனங்களிலே நம்ம வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானே சாபாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இந்த 3 காரியங்களை எலியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். யோசித்து பாருங்க. இவன் சாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கிறான். ஆனால் கர்த்தர் அதற்கு மாறாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், எலியாவே, நீ இவ்வளவு சீக்கிரம் சாக வேண்டியவன் அல்ல, இன்னும் என் பணிகள் உன்னை கொண்டு நிறைவேற வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிற வார்த்தையை நீ போய் செய் என்று சொல்லி உடனே எலியாவுக்கு 3 காரியங்களை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஒன்று, சீரியாவின் மேல் ஆசகேலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். இஸ்ரவேலின் மேல் எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். எலியாவின் ஸ்தானத்திலே அடுத்து வரக்கூடியவன் எலிசா என்கிற ஒரு மனுஷனை நீ தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். யோசித்து பாருங்க. சாகனோன் போய் ஜெபம் பண்ணவனுக்கு ஆண்டவர் என்ன வேலை கொடுக்கிறாரு?
நீ போய் அவர்களை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் வேலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அருமையான ஊழியக்காரனே, அருமையான தேவ பிள்ளையே, அருமையான ஊழியக்காரர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சில சமயங்களிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை மட்டுமே நாம் கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்காக நாம் பயணம் பண்ண வேண்டிய பயணம் வெகு தூரமாக இருக்கிறது. ஆண்டவருக்காக நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது. தேவனுடைய பணிகளிலே அசதியா இருக்கிற, சோம்பேறியா இருக்கிறவனை கர்த்தருக்கு பிடிக்காது. இரவும் பகலும் கர்த்தருக்காக ஓடுகிற ஊழியக்காரனை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆத்துமா பாரத்தோடு கூட தேவனுடைய பணிகளிலே சம்பந்தப்பட்டவர்களை கர்த்தர் நிச்சயமாக இன்னும் உங்களை மென்மேலும் அபிஷேகித்து உயர்த்தும்படியாக, அதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கும். அருமையான ஊழியக்காரர்களே, தேவனுடைய சுவிசேஷத்திலே கர்த்தருடைய பணிகளிலே உண்மை உத்தமத்தோடு கூட நடந்து கொண்டு செயல்படுத்தி, பட்டினி பசியோடு கூட உபத்திரவத்திலே வறுமையிலே கர்த்தருடைய அழைப்பிலே நாம் உண்மையாக இருந்து நாம் ஊழியம் செய்து வருகிறோம். நமக்கு உண்டான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுக்கு மட்டுமே நாம் பயப்படுவோம். தேவனுக்கு மாத்திரமே நாம் கீழ்ப்படிவோம். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் நம்மேல் இருக்கிற இந்த தேவனுடைய அபிஷேகத்தின் நிமித்தமாக இந்த கொரோனா என்ற இந்த நுகத்தை, பலவீனம் என்ற இந்த நுகத்தை, சோம்பேறித்தனம் என்கிற இந்த ஒரு நுகத்தை, பயம் என்கிற இந்த நுகத்தை நம்மேல் இருக்கிற தேவ அபிஷேகம் முறியடித்து போடும். கடைசியாக நான் முடிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அது என்ன தெரியுமா? நமக்கு தேவன் கொடுத்த அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இன்னும் நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு அநேகரை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக, அநேகரை கர்த்தருடைய பட்சத்திலே வழி நடத்தக்கூடியவர்களாக, இன்னும் அநேக ஊழியர்களை அபிஷேகிக்கும்படியாக, இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை அபிஷேகிக்கும்படியாக, அதாவது சுவிசேஷர்களை எழுப்பத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை, ஊழியத்தில் யாரெல்லாம் ஆயத்தப்படுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை எழுப்பத்தக்க தேவன் தன் கிருபையான ஒரு அபிஷேகத்தை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை கொண்டு கர்த்தருக்காக நாம் நிற்கும் பொழுது இந்த தேசத்தில் இனி வரக்கூடிய இந்த நாட்கள் ஊழியக்காரர்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க முடியும். தேவ பிள்ளைகளை கொண்டுதான் அசைக்க முடியும். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அபிஷேகமானது இந்த தேசத்தை அசைக்கும்படி. எந்த நோயும் நமக்கு எதிரே நிற்காது. எந்த சாத்தானுடைய தந்திரங்களும் நமக்கு எதிரே இனி நிற்க முடியாது. எந்த பில்லி சூனிய மந்திர கட்டுகள் கிரியைகள் நமக்கு எதிரே நிற்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள், அபிஷேகத்தினாலே நிறைந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், எந்த சபை தேவனுடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறதோ அந்த சபையை கொண்டு தேவன் இந்த தேசத்தை அசைக்கத்தக்க பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். தேவ ஜனமே, நான் ஜெபிக்கிறதற்கு முன்பதாக மீண்டும் உங்களிடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒரு காரியம், உன்மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் என்பதை நீ தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள். அந்த அபிஷேகத்தின்படி உன் வாழ்க்கை இருக்கும். அந்த அபிஷேகத்தின்படி நீ வாழ முடியும். அந்த அபிஷேகத்தின்படி தான் கர்த்தர் உன்னை நடத்துவார் என்பதை நீ மறந்து போகாதே. நீ சாதாரணமானவன் அல்ல. நீ சாதாரணமான ஒரு தேவ பிள்ளை அல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் தேசத்தை கலக்கும்படியாய் அசைக்கத்தக்க கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக நிற்க விரும்புகிறீங்களா? அருமையான தெய்வ பிள்ளைகளே,
நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய தலைகளை வணங்கி கொண்டு, உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு, தெய்வ சமூகத்தில் நான் ஜெபத்துக்குள்ளாக நான் செல்ல ஆசைப்படுகிறேன். என் செய்தியை நான் இதோடு கூட நான் முடிக்கிறேன். ஆனால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான தெய்வ ஜனமே, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு, முழங்கால் படிட்டு கொண்டு, தேவனை நோக்கி தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய 2 கரங்களையும் உங்களுடைய தலைகளுக்கு மேலே வைத்துக்கொண்டு, ஆண்டவரே என் மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்க. கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உன்மேல் இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் தெரியுமா? எலியாவின் மேல் இருந்த ஒரு அபிஷேகம், ராஜாக்களை அபிஷேகிக்கத்தக்க ஒரு அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்தது. தீர்க்கதரிசிகளை உருவாக்கத்தக்க அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்தது. ஊழியர்களை அபிஷேகிக்கத்தக்க ஒரு அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்தது. எதிரிகளை முறியடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்தது. சத்ருவின் கோட்டைகளை முறியடிக்கத்தக்க அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்தது. பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போடத்தக்க தேவ அபிஷேகம் எலியாவின் மேல் இருந்தது. உண்மை என்று சொன்னால் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். தேவனை நோக்கி கண்களை மூடிக்கொண்டு நாம் எல்லாருமே நாம் ஜெபிக்கலாமே. நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் உம்முடைய வசனங்களை ஆண்டவரே கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருந்த அருமையான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், என் முழு சபையாரையும், அப்பா இந்த கிளை சபையின் ஊழியத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும், எல்லா ஊழியக்காரர்களையும் உம்முடைய சமூகத்திலே இந்த நல்ல மத்தியான நேரத்திலே நான் கொண்டு வருகிறேன். ஆண்டவரே, எலியா என்ற ஒரு தேவ மனுஷன், ஏசபேல் ராணி என்று ஆண்டவரே கர்த்தாவே ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு பயந்தவனாக ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தன் ஜீவன் தப்ப அவன் ஓடி போய் ஒரு சூரை செடியின் கீழ் அவன் உம்மை நோக்கி ஜெபிக்கிறதை நாங்கள் பார்த்தோம். என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி எலியா கோழைத்தனமாக ஜெபித்த ஒரு ஜெபம் நீர் அங்கீகரிக்கவில்லை, நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தெளிவாக ஜெபிக்க கர்த்தர் நீர் கற்றுத்தாரும். ஞானமாக ஜெபிக்க கர்த்தர் நீர் கற்றுத்தாரும். விவேகத்தோடு கூட ஜெபிக்க கர்த்தர் நீர் கற்றுக் கொடுப்பீராக. எலியா என்ற ஒரு தேவ மனுஷன், அவன் சாதாரணமானவன் அல்ல. கர்த்தர் நீர் அவனை அபிஷேகித்து அவனை நீர் பயன்படுத்தி வந்ததான வழிகள், மாதிரிகள் நாங்கள் கவனிக்கும் பொழுது பாகால் தீர்க்கதரிசிகளை 450 பேரை கொன்று போடத்தக்க தைரியமும் பெலனும் விவேகமும் ஞானமும் தேவனுடைய அபிஷேகமும் கர்த்தரின் மகிமை அந்த எலியாவின் மேல் இருந்தது போல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும், எல்லா ஊழியக்காரர்கள் மேலும், எல்லா திருச்சபைகள் மேலும் உம்முடைய அபிஷேகத்தின் மகிமை இரட்டிப்பாய் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகிமையா இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் தேசத்தை அசைக்கத்தக்க தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பும். தேவ மனிதர்களை கர்த்தர் எழுப்பும். தேவ சபையை நீர் எழுப்பும். தேவ ஜனத்தை நீர் எழுப்பும் ஆண்டவரே. சபைகள் நிரம்பட்டும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகுவதாக. தைரியமும் தெளிவும் ஞானமும் உள்ள பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா உள்ளத்தின் மேலும் ஆவியானவர் இறங்குவதற்காக நான் ஜெபிக்கிறேன். உண்மை உத்தமத்தோடு கூட உம்முடைய ஊழியத்தில் இன்னும் பிரகாசிக்க ஊழியக்காரர்களை நீர் எழுப்புங்க ஆண்டவரே. எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு ராஜாக்களை நீர் அபிஷேகம் பண்ண வைத்தீர். தீர்க்கதரிசிகளை எழுப்ப வைத்தீர். ஒவ்வொரு தேவ
ஊழியக்காரர்களை கொண்டு இன்னும் உம்முடைய பணிகளிலே நீ செய்ய வேண்டிய திட்டங்கள், நீ செய்ய வேண்டிய பணிகள், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இன்னும் எங்கெல்லாம் நிறைவேற வேண்டி இருக்கிறதோ ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அடியேனையும் சேர்த்து உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக திரளான ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய பலனையும் ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் எங்களுக்கு தாரும். யார் யாருக்குள்ளெல்லாம் பயம் காணப்படுகிறதோ இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுடைய பயங்களை நீங்கச் செய்வீராக. வேலைகளை குறித்த ஒரு பயம் நீங்கட்டும், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நீங்கட்டும், படிப்பை குறித்த ஒரு பயம் நீங்கட்டும், வாழ்க்கை குறித்த ஒரு பயம் நீங்கி போவதாக. குடும்ப சூழலை குறித்த ஒரு பயம், கடன் பிரச்சனைகள், வியாதி, சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களை குறித்த ஒரு பயம், இயேசுவின் நாமத்தினாலே எல்லாமே விலகி போவதாக, சுகமுண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன். உம்முடைய அபிஷேகத்தின் மகிமை கிரியை செய்யப்படட்டும் ஆண்டவரே. அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதியும். தேவ மகிமை வெளிப்பட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் காத்து நடத்தும், ஆசீர்வதியும். இதுவரைக்கும் இந்த செய்திகளை பொறுமையோடு ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருந்த எல்லா தேவ ஜனத்தையும், திருச்சபை பிள்ளைகளையும், கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும், தேவ மக்களையும், உலகம் எங்கும் இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்து உமக்காக உம்முடைய ஊழியத்திலே மகிமையாக நீர் பயன்படுத்தி வாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நிமித்தமாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். தேவன் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். Praise God.